ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல இந்த நான்வெஜ் கிரேவிலாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்கற வகையில ஒரு அட்டகாசமான அருமையான டேஸ்ட்ல காலிஃபிளவர் கிரேவி புதுமையான செய்முறையில எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கிரேவிய நல்ல சுட சுட சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இடியாப்பம், ஈவன் ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு முறை இந்த கிரேவியை செஞ்சுட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் பிடிச்சு போய் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த சுவையான காலிஃபிளவர் கிரேவி செய்யறதுக்காக முதல்ல நான் ஒரு பெரிய சைஸ் அளவுடைய காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த காலிஃபிளவரை சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டர்ல ஒரு முறை சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை டைரக்டா அப்படியே எடுத்து சமைக்காம ஸ்டவ்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல இந்த காலிஃபிளவரை சேர்த்துட்டு காலிஃபிளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பு தீய முழுமையா வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஏற விடுங்க. இது போல சூடான தண்ணீர்ல மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு காலிஃபிளவரை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். அப்பதான் இதுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் அழியும். அதுக்கப்புறம் இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த காலிஃபிளவரை மட்டும் தனியா எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா இது போல ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு மிதமான தீயில இந்த கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதே சமயம் கடலை மாவு தீஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு இது போல பதமா வறுத்து இந்த கடலை மாவை வேற ஒரு கப்புல மாத்தி எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே நல்லா நுரைச்சி பொங்கின மாதிரி ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா தண்ணீரை ஒட்ட வடிச்சு வச்சிருந்த காலிஃபிளவர் முழுசையும் இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த காலிஃபிளவர்ல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய உப்பு, காரம் எல்லாமே போய் நல்லாவே ஈவனா கோட்டாகி மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இந்த முறையில காலிஃபிளவரை நல்ல உப்பு காரம் போட்டு வதக்கிட்டு கிரேவி செய்யும் போது கிரேவில இருந்து காலிஃபிளவர் எடுத்து சாப்பிடும் போது காலிஃபிளவர் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவியா செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, வதக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல இது போல ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு சூடுபடுத்திக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 இன்ச் அளவு சைஸ்ல சுருள் பட்டை, 3 கிராம்பு, அதே மாதிரி நல்ல ஒரு வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பிரிச்சு விட்டு செய்யுங்க. அப்பதான் கிரேவியோட மனம் ரொம்பவே கூடுதலா இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆ பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயில நல்ல மனம் வர்ற அளவுக்கு பொரிய விட்டு வறுத்துக்கோங்க. இது போல நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு காரத்துக்காக 2 பெரிய சைஸ் அளவுடைய பச்சை மிளகாயை 2ஆ நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா கிரேவியோட சுவையும் மணமும் இன்னுமே கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கிற பட்சத்துல 150 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது போல நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா இந்த கிரேவியோட புளிப்பு சுவைக்காக 3 மீடியம் சைஸ் அளவுடைய தக்காளியை தண்ணீர் சேர்க்காம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸான விழுதா அரைச்சு அந்த விழுத இப்போ இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி நம்ம சேர்த்திருக்கக்கூடிய தக்காளி விழுதோட பச்சை வாசனை போயிட்டு இதுல இருக்கக்கூடிய தண்ணீர் பதமோ குறைஞ்சி இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பளபளப்பான திக்கான தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த கிரேவியோட மேற்படி காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கிரேவியோட காரத்துக்காக 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய்
தான் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த சமயத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம். நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி காரத்திற்காக இந்த கிரேவில சேர்த்திருக்க பொருட்களுடைய எண்ணிக்கையை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க. இதுல ஏற்கனவே புளிப்பு சுவைக்காக 3 தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்திருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவா 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த கடலை மாவை ஒரு கப்ல வச்சிருந்தோம் இல்லையா, அதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த கடலை மாவை கட்டிகள் இல்லாம இது போல நல்லா கரைச்சிட்டு கரைச்ச இந்த கடலை மாவு விழுத வதங்கி இருக்கக்கூடிய இந்த கிரேவில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல கடலை மாவு சேர்க்கறதுனால கிரேவி நல்ல ஒரு திக்னஸாவும் இருக்கும். கடலை மாவு இது மாதிரி வறுத்துட்டு சேர்க்கறதுனால கிரேவியோட சுவை ரொம்ப கூடுதலாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவி இந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துல ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த காலிஃபிளவர் முழுசையுமே இதுல சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட போய் நல்ல ஈவனா கோட் ஆகிற மாதிரி இது போல கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கிரேவி நல்ல ஒரு டைட்டான பதத்துல இருக்கும். சோ இப்போ நம்ம வேண்டிய அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பால, அதாவது 250 ml கப்பால 1 கப் அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ கலந்து முடிச்சுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க, 2 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயத்துல காலிஃபிளவர் முழுமையா வெந்திருக்காது. ஜஸ்ட் இது அப்படியே நல்ல தளதலன்னு மட்டும் கொதிச்சு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்துல நம்ம இதுக்கு ஒரு முக்கியமான 2 பொருள் சேர்க்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கணக்குல கசூரி மேத்திய கைகளால எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு நுணுக்கிட்டு இப்ப இந்த கிரேவில சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருங்க. இந்த 2 பொருளையும் ஃபைனலா சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட சுவையும் மனமும் ரொம்ப 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 கூடுதலாவே இருக்குங்க. இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி மிதமான தீயில 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் லிட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த சமயம் கிரேவி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய காலிஃபிளவரும் இந்த சமயம் நல்ல முழுமையாவும் வெந்து வந்திருக்கும். இப்போ ஃபைனலா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியா நறுக்கிட்டு இதுல தூவி கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா கேஸோட ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நான்வெஜ் கிரேவி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரேவிக்கெல்லாம் டஃப் கொடுக்கிற வகையில நல்ல அருமையான சுவையில காலிஃபிளவர் கிரேவி பக்காவா ரெடி. இந்த கிரேவியை நீங்க சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புலாவ், இடியாப்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். அட்டகாசமான அருமையான சுவையில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் இந்த காலிஃபிளவர் கிரேவி ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.